ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.1 4ஆம் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? ஜானகி என்பவரிடம் உள்ள ஓர் இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். இணைகர வடிவான ஒரு துணி இருக்கான் ஜானகின்றவங்கிட்ட. அந்த இணைகர வடிவ துணியின் உயரம் 12 சென்டிமீட்டர், நீளம் 18 சென்டிமீட்டர். இந்த துணியை ஏபிசிடின்னு வச்சுக்கணும். மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக பிரித்து, இதை 4ஆ பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? அந்த இணை பக்கங்களின் மையப்புள்ளி வழியா பிரிக்கிறாங்க. இதனுடைய மையப்புள்ளிகளை மார்க் பண்ணிக்கிறோம். இது 9, நான்கு சமமான இணைகரங்களா 1 2 3 4 பங்கா பிரிச்சுறாங்க. புதிய இணைகரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த அவங்க வைத்திருக்க அந்த துணியினுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சு அதை 4ஆல வகுத்துட்டோம்னா, ஏன்னா சமமாத்தான் பிரிக்கிறாங்க, ஒவ்வொரு இணைகரத்தின் பரப்பளவும் கிடைச்சிடும். ஓகே, அடிப்பக்கம் என்ன? B = AB = 18 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் உயரம் என்ன? H = 12 சென்டிமீட்டர். அப்போ பரப்பளவு A = B × H, 18 × 12 இருக்குமா? (216 சதுர சென்டிமீட்டர்). அந்த வச்சிருக்கவங்க வைத்திருக்கிற துணியின் பரப்பளவு, இணைகர துணியின் பரப்பளவு. அதை எத்தனை பங்கா வைக்கிறாங்க? 4 பங்கா பிரிக்கிறாங்க. 4 சம பாகமாக பிரித்தால் பிரிக்கப்பட்ட இணைகரத்தின் பரப்பளவு 4ஆல வகுத்துறணும். ஒரு பிட்டை 4 பிட்டா வெட்டுறாங்க. ஒரு பெரிய பிட்டு துணி இருக்கு, அதை 4 சமபங்கா வெட்டுறாங்க. ஸோ இந்த 4ஆல வகுக்க வேண்டியது. 5 20, மிச்சம் 1 16, 4 16. ஸோ 54 சதுர சென்டிமீட்டர். புதிதாக கட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த துணியினுடைய பரப்பளவு 54 சதுர சென்டிமீட்டர். அதை 4 சமமான இணைகரங்களாக பிரித்து இணைகரங்களின் மையப்புள்ளி வழியே புதிய இணைகரத்தின் பரப்பளவு கேட்கிறாங்க. ஓகே, முதல்ல இருக்க ஃபர்ஸ்ட் இருக்க அந்த பெரிய பீஸோடைய பரப்பளவு 216. அதை 4ஆ பிரிக்கல, அதனுடைய பரப்பளவு 54.